அற்புதமானவர்கள். இளைய தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் பரந்தூர் சென்று வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசுகின்றார். உண்மையிலேயே உழைக்கும் மக்களுக்கும், டெவலப்மெண்ட் மக்களுக்கும் அந்த மக்களுக்கு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்தது அவர் வந்து நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது போன்று வன்னியூர்லேருந்து பரந்தூர் வரலும் பறந்திருக்கிறார் என்பதை நினைத்து பெருமைப்படுகின்றோம். ஆனால் அது வந்து தேவையா அப்படி என்று பார்த்தால் உண்மையில் வந்து விஜய் அவர்கள் சென்னை அல்ல தமிழகத்தையே ஒரு 30-40 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கின்றார் என்பதுதான் சொல்ல வேண்டும். இன்னும் வெளிநாடுகள் வெளி உலகங்கள்லாம் போய் அவர் கண்டிப்பாக ஷூட்டிங் பார்த்துருப்பார். ஒவ்வொரு நாடும் இந்த இருக்க சிங்கப்பூர் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது, இந்த இருக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எவ்வளோ நாடுகளை சொல்லிக் கொண்டுலாம் ஏர்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய வசதியாகிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சென்னையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை தமிழ்நாடும் இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கு. அதற்கு தகுந்த ஏர்போர்ட் வளைந்திருக்குதா என்றால் ஏர்போர்ட் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அது வந்து அந்த கண்ணாடி செல்கள் உளுந்து 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 சிக்கல்கள் தான் ஆகின்ற பொழுது ஆகிறது வந்து இன்னும் ஏர்போர்ட்டை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்றைக்கு பார்க்கிங் பிரச்சனை, இன்னைக்கு வந்து அந்த பிரைவேட் கார் பிக்கப் கார் பிரச்சனை எல்லாமே அந்த இட நெருக்கடியினால் வரக்கூடிய அவஸ்தைகள் வந்து நிறைய இருக்கின்றது. இப்பொழுது அவசியம் அவசரம் சென்னை ஏர்போர்ட்டோட அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆக வேண்டும். இன்னொரு ஏர்போர்ட் என்பது சென்னையோட வளர்ச்சிக்கு இன்னொரு 20-30 வருஷத்துக்கு தொலைநோக்கு சிந்தனைக்கு அவசியம் என்பதை சொல்லிக்கொண்டு அந்த மக்களுக்கு போராடினதை வரவேற்கணும். அதே சமயத்தில் ஏர்போர்ட் என்பதை வரவேற்க வேண்டும். அதுக்கான மாற்று கருத்துக்களையும் வலியுறுத்த வேண்டும். அவை இன்னும் இதே நிலை நீடித்தால் இன்னொரு 20 வருஷத்துல வந்து இந்த 10 வருஷத்துல சென்னை ஏர்போர்ட் போய் மக்கள் வந்து பயணம் செய்ய தகுதியற்ற ஒரு சூழ்நிலையாக தான் மாறும்.